சூரபத்மனை அழிக்கிறதுக்காக தன்னோட அன்னையான பார்வதி தேவி கிட்ட இருந்து சக்தி மிகுந்த வேலாயுதத்தை முருகப்பெருமான் வாங்குறாரு. முதல்ல சூரபத்மனை தவிர்த்து போர் புரிந்த மற்ற அரக்கர்களை வீழ்த்துறாரு. கடைசியாக சூரபத்மன் முருகன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பல மாய போர்கள் புரிஞ்சு திருச்செந்தூருக்கு பக்கத்தில் ஒரு மாந்தோப்பில் உள்ள மாமரமாக மாறிடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட முருகன் அவரோட வேலால் அந்த மரத்தை ரெண்டாக பிளக்கிறாரு. அதில் ஒன்று சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறுது. மயிலை தன்னோட வாகனமாகவும் சேவலை தன்னோட கொடியாகவும் மாற்றி தன்னோட பக்கத்திலே முருகப்பெருமான் வச்சுக்கிறாரு. மழை வரப்போகிறத நமக்கு முன்கூட்டியே உணர்த்துகிற பறவை தான் மயில். அது தோகையை விரித்து ஆடிச்சுன்னா மழை பொழிந்து உலகம் செழிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அப்படி தோகையை விரிக்கும்போது அனைத்தும் இறைவனே அப்படின்னு விளக்கக்கூடிய ஓம் வடிவமாக தோன்றும். மயில் தோகையை விரித்து ஆடும்போது நம்ம அதோட அழகில் மயங்கி அதோட உண்மையான நீல நிறத்தை பார்க்கறதில்ல. அதே மாதிரி மனிதர்களும் புற அழகில் மயங்கி எல்லையற்றதானதாக நமக்குள் இருக்கும் ஆத்மா அப்படிங்கிற இறைவனை நம்ம பார்க்கறதில்ல. அகந்தையை அகற்றி நீல நிறமாக இருக்கிற மயில் மேலே முருகன் செல்றதை போல புற அழகிலிருந்து கவனத்தை திருப்பினா மட்டும்தான் நம்மளால் இறைவனை உணர முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துறது தான் இந்த மயில் வாகனம். காயங்களை குணப்படுத்துறதுக்காக மயிலோட தோகை உதவுற மாதிரி தீய சக்திகளை விரட்டுறதுக்காகவும் இந்த மயிலோட தோகை நமக்கு உதவி செய்யுது.